விசுவாசத்தை நாங்க அதிகரிக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஜாஸ்தி விசுவாசம் வேணும், சவால்கள் அதிகமா இருக்குது, நான் இன்னும் பெரிய சேலஞ்சுகளை மேற்கொள்ளக்கூடியவனா நான் மாறணும், அப்பேற்பட்ட விசுவாசத்தை எனக்கு தாரும்னு கேட்டா எப்படி விசுவாசம் பெருகும்? அவர் சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா அதை என்ன பண்ணு, அந்த விசுவாசத்தை விதையா நினைச்சு பேசி அதை விதைச்சாலே அது பெருகும், விதைச்சா அது வளரும். கொஞ்சம் தாங்க விசுவாசம் இருக்குது, பேச அந்த மலையை பார்த்து சொல்லும் போது என்ன பண்றோம், கடுகு விதை அளவு இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்றோம், விதைக்கிறோம். ஏசு சொல்லல உனக்கு கடுகு அளவு தான் இருக்குது, இப்ப பேசாத அப்புறம் பேசிக்க சொல்ல. இல்ல கடுகு விதை அளவு உள்ள அந்த விசுவாசத்தை எப்படி விதைக்கிறது, எப்படி அதை பெருக்கிறது, எப்படி அதை வளர செய்யறதுன்னு காண்பிக்கிறார். கடுகு அளவு தான் இருக்குது உனக்கு, அதை இப்ப விதை. எப்படி விதைக்கிறது? சொன்னினாதான் அந்த விதை விதைக்கப்படுகிறது, விதைக்கப்பட்டாதான் அது வளர ஆரம்பிக்கிறது. சொன்னினாதான் வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறது, வார்த்தை வீணா திரும்பவே செய்யாது. நீ என்ன போல உண்டாக்கப்பட்டிருக்கிற, பேசு. ஒரு நாள் அந்த வார்த்தை வீணா திரும்பி வரவே வராது. ஒரு நோக்கத்தோடு பேசு, பிரச்சனை நீக்கும்படியாய் பேசு, பிரச்சனையை பேசாத, பிரச்சனை நீக்கும்படியாய் பேசு, மலைகளை தகர்த்து எரியும்படியாய் பேசு. கொஞ்சம் விசுவாசம் இருக்குதா, அதை விதை, பேசி அதை விதை, அது வளருவதை நீ காண்பாய்.